Taste the Daily. தொடர்ந்து மூன்றாவது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கருடன் கருப்பு சட்டை அணிந்தவாறு அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கியுள்ள திமுகவைச் சேர்ந்த காமுகன் ஞானசேகரன் சம்பவம் நடைபெற்ற போது யாரோ ஒரு சாரிடம் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்திருந்தார். அந்த சார் யார் என்கிற கேள்விதான் தமிழகத்தையே உலுக்கி வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் இனி தமிழகத்தில் எந்த ஒரு பெண்ணிற்கும் குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு அநீதி நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் அதிமுக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சட்டமன்றத்தில் இது குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கியுள்ளார். இந்த நிலையில் மூன்றாவது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மூன்றாவது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கருடன் கருப்பு சட்டை அணிந்தவாறு அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கியுள்ள திமுகவைச் சேர்ந்த காமுகன் ஞானசேகரன் சம்பவம் நடைபெற்ற போது யாரோ ஒரு சாரிடம் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்திருந்தார். அந்த சார் யார் என்கிற கேள்விதான் தமிழகத்தையே உலுக்கி வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் இனி தமிழகத்தில் எந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு அநீதி நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் அதிமுக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சட்டமன்றத்தில் இது குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கியுள்ளார். இந்த நிலையில் மூன்றாவது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.